ஒரு காலத்தில் மாநிலங்களவையில் போதிய பலம் இல்லாத காரணத்தால் பல முக்கிய சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற கடும் சவால்களை சந்தித்த பாஜக இன்று அதே மாநிலங்களவையில் வரலாற்று சிறப்புமிக்க நிலையை நோக்கி முன்னேறி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ந்து விரிவடைந்து வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசியல் செல்வாக்கு தற்போது நாடாளுமன்றத்தின் மேலவையிலும் தெளிவாக பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது. சமீபத்திய மாநிலங்களவை தேர்தல்களின் முடிவுகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆதரவால் மாநிலங்களவையில் என்டிஏவின் பலம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. 3 பங்கு பலத்தை எட்ட இன்னும் சில இடைவெளி மட்டுமே உள்ள நிலையில் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் இது மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு மோடி முதன்முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற போது மக்களவையில் வலுவான பெரும்பான்மை இருந்தாலும் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு போதிய ஆதரவு இல்லை. இதன் காரணமாக பல முக்கிய சீர்திருத்தங்கள், சட்ட மசோதாக்கள் மற்றும் கொள்கை மாற்றங்கள் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை சந்தித்தன. ஆனால் ஒவ்வொரு மாநில தேர்தலிலும் தனது அடித்தளத்தை விரிவுபடுத்திய பாஜக வட இந்தியா மட்டுமல்லாமல் வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கிந்திய மற்றும் பல பகுதிகளில் தனது செல்வாக்கை அதிகரித்தது. அதன் விளைவாக மாநில சட்டமன்றங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் பலம் உயர்ந்ததோடு மாநிலங்களவைக்கான உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியது. தற்போது மாநிலங்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 148 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. மேலும் வரவிருக்கும் தேர்தல்கள் மற்றும் கூட்டணி விரிவாக்கங்கள் மூலம் இந்த எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் என்ற கணிப்புகளும் வெளியாகியுள்ளன. இந்த முன்னேற்றம் வெறும் எண் கணக்கு அல்ல. அரசியலமைப்பு திருத்தங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்கள் மற்றும் நீண்டகால நிர்வாக சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கான அரசியல் வலிமையாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் எதிர்க்கட்சிகளின் எண்ணிக்கை காரணமாக தடைப்பட்ட பல திட்டங்கள் தற்போது எளிதாக முன்னேறக்கூடிய சூழல் உருவாகி வருவதாக பாஜக வட்டாரங்கள் கூறுகிறது. குறிப்பாக நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி, நிர்வாகத்திறன், முதலீட்டு சூழல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பல முக்கிய நடவடிக்கைகளுக்கு மாநிலங்களவையில் அதிக ஆதரவு கிடைப்பது அரசின் செயல்திறனை மேலும் உயர்த்தும் என்றும் கருதப்படுகிறது. மக்களவையில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்த பாஜக தற்போது மாநிலங்களவையிலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பலத்தை நோக்கி நகர்கிறது. இந்திய அரசியலின் அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய புதிய அத்தியாயம் அமைதியாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றே இந்த மாற்றத்தை அரசியல் வட்டாரங்கள் பார்க்கின்றன.